தமிழ்நாட்டு பெண்களின் தன்னிகரற்ற வளர்ச்சிக்கு துணை நிற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்களின் உரிமைகளுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் இவர் தந்த திட்டங்கள் ஏராளம். அவற்றில் முத்தாய்ப்பானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. பெண் உரிமை கொடுத்ததுல உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்றீங்க. ஒரு கடவுளையே நேர்ல பார்த்து வர வாங்கின மாதிரி இருக்கு. 1,13,00,000 மகளிர் பயனடைந்து வரும் இத்திட்டத்தை டிசம்பர் 12, 2025 மேலும் விரிவுபடுத்தி 17 லட்சம் மகளிரை கூடுதலாக சேர்த்து இது சமூக நீதி ஆட்சி என மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பல்வேறு வகையில தங்களுடைய விலைமதிப்பில்லாத உழைப்பை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் பயன்பெறுவாங்கன்னு நினைச்சு தெளிவா சொன்ன. யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் அவசியம் தேவை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று நான் அழுத்தமாக சட்டமன்றத்தில் சொல்றேன். தமிழ்நாட்டில் 2021 அறிவிக்கப்பட்ட இத்திட்டத்தின் மகத்துவத்தை உணர்ந்து மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களும் பின்னாளில் இத்திட்டத்தை அறிவித்தன. இம்மாநிலங்களில் ஊக்கத்தொகை, உதவித்தொகை, சகோதரிக்கு உதவி, கருணை தொகை என பல பெயர்களில் அவை அழைக்கப்பட்டாலும் உழைக்கும் பெண்களின் சமூக பங்களிப்பிற்கான அங்கீகாரமாகவும் சுயமரியாதையாகவும் கருதி உரிமை தொகையாய் வழங்கிடும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே. தந்தை பெரியாரிடம், பேரறிஞர் அண்ணாவிடம், தலைவர் கலைஞர் அவர்களிடம் நாங்கள் கற்ற பாடங்களோட அடிப்படையிலே தான் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறோம். இத்தகைய சமூக புரட்சி முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே சாத்தியம். வருமானம் வந்தாலும் 1000 ரூபாய் தான் கை கொடுக்குது. ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு பெண்கள் உரிமை தொகை பெறுகிறார்களோ அத்தனை ஆண்டுகளுக்கும் இந்த ஸ்டாலின் தான் ஆள்கிறான் என்று கூறுகிறார்.